ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 9th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கூட சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை பார்க்காம நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு போகாதீங்க, பார்த்துட்டு போங்க. நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். எந்தெந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதிலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாம் அங்கே வந்துடும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்கில் உங்களுக்கு வந்து நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கொஷின்ஸாக உங்களுக்கு நான் வந்து பொறுமையாக ஷோ பண்ணுற பாருங்கள். நல்லா தெளிவாக கூட உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், ஜூம் பண்ணி ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் வந்து இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஸ்கூல் புக்கில் தாங்க இதுக்கெல்லாமே ஆன்சர்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, கவலைப்படாதீங்க. வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஷின்ஸாக உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 3rd கொஷின்லேருந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான், நல்லா படிச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 4th கொஷின் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுற பாருங்கள். எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்ங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேக்ஸிமம் எங்கே கவர் ஆகுதுன்னா உங்களுடைய ஸ்கூல் புக் பேக்கில் தாங்க கவர் ஆகுது. அதனால் எந்த கவலையும் எல்லாமே இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. எக்காரணம் கொண்டும் இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் விட்டுட்டு போகவே போகாதீங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. ஸோ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. அந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டேஸ் அப்சர்வ்டு ஆன் எந்த இயரு, எந்த டேட்டில் வந்து எல்லா இயர்லையும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக தான் கேட்பாங்க. அப்புறம் ஜிபிஎஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கன்சல்டேஷன்ஸ் ஆஃப் எத்தனை சேட்டலைட்ஸ், இதெல்லாம் அவங்க கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லா கொஷின்ஸுமே வந்து படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட்ங்க. வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. தென் 1 மார்க் எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 கொஷின்ஸ் வந்து எழுதணும். 10 2 மார்க் எழுதணும். அதில் 28வது கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரிங்க. அது என்னன்றதை நான் உங்களுக்கு லேட்டராக வந்து ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹவு இம்பார்ட்டன்ஸ் ஆர் காயின்ஸ் அஸ் எ சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சங்கம் ஏஜ். அப்புறம் எலாபரேட் த டேர்ம் ட்ரைட் அத்னாஸ், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் இம்பேக்ட் ஆஃப் resonance, explain the composition of 3 estates of France, write a brief note on the various spheres of the earth, define weathering, what do you mean by the term density of population, define remote sensing. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கனுடைய அந்த டெஃபினிஷன் இருக்குங்களா டெமோக்ரஸி, அதை வந்து நீங்கள் டிரைவ் சொல்லணும். அதுக்கப்புறம் டிஃபைன் போக்ஸோ, த முனிசிபல் கமிஷனர் வில் பி எ பர்சன் ஃப்ரம் த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் IAS, அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் வாட் இஸ் சோலார் பவர், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸு, வாட் இஸ் நேச்சுரல் மணி, அதுதான் கம்பல்சரி, அதை நீங்கள் எழுதணும். ஸோ எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணுங்க. அதில் உங்களுக்கு 42வது கொஷின் வந்து கம்பல்சரி. ஸோ 42வது கொஷின் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேப் தான், இந்தியா மேப் நீங்கள் குறிக்கணும். டெல்லி, மதுரை, சென்னை, விஜயநகர், பெங்கால், இதெல்லாம் நீங்கள் குறிக்கணும். அதுக்கப்புறம் காலக்கூடலாம் இருக்கும், அதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், லேட்டராக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், 29வது கொஸ்டின்லேருந்து பாருங்கள். 1 2 3 4 5 வந்து அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்குங்களா. ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஈஸியாக 5 மார்க்கில் கூட பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸு, மேட்ச் த ஃபாலோயிங் கூட கேட்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வந்துடாதீங்க, அதை படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லாமே தெரியுதா பார்த்துக்கோங்க. ஷோ பண்ணுறவங்களுக்கு பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 30வது கொஸ்டின்லேருந்து பாருங்கள். த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் எலுகேட்டட், அதை வந்து நீங்கள் எழுதணும். அப்புறம் எக்ஸாமின் த அவுட்கம் ஆஃப் த ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கவரிஸ், ஹைலைட் த பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர்ஸ் டு த ரிவல்யூஷன் ஆஃப் 1789, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கோர் கிரஸ்ட்டு, குளோப் மேப்பு, அதுக்கு கிவ் ரீசன் பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ப்ரொவைட்ஸ் எ ஸ்டேபிள் ஈகோசிஸ்டம், அதை நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் எ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ atmosphere, write a note on weathering, classify and explain, describe the structures of the earth, what are the challenges to Indian democracy, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். describe the major problems and challenges faced by the local self governments, differentiate between renewable and non-renewable resources, explain in detail about role of RBI in the country, அதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா தென் காலக்கோடு வந்து எப்பவுமே போட்டுருங்க. காலக்கோடு மேப்பெல்லாம் ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. எல்லா இம்பார்ட்டன்ஸ் ஹிஸ்ட்ரி அப்டேட்ஸும் அந்த இயரோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெட்வீன் 1780லேருந்து 18 வரைக்கும் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வேர்ல்டு ஈவெண்ட், அது 5 இம்பார்ட்டன்ஸ் ஈவெண்ட்ஸ் நீங்கள் குறித்தா போதும். தென் வந்து பார்த்தீங்கன்னா 42 மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் ஆன் த மேப் ஆஃப் இந்தியா, டெல்லி, மதுரை, சென்னை, விஜயநகர், அதை நீங்கள் குறிச்சிக்கோங்க. தென் வந்து பார்ட் 5 போனீங்க, பார்ட் 4 போனீங்கன்னா 2 8 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் ஒன்று வந்து எஸ்ஐ எழுதுகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து மேப் தான் நீங்கள் எழுதணும். அதில் பாருங்கள் 43 வந்து சோலா பீரியட் வாஸ் த என்டர்பிரைசிங் பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு எலிகேட்டட், கம்பேர் அண்ட் கான்ட்ராக்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம், மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் ஆன் த அவுட்லைன் மேப் ஆஃப் வேர்ல்டு, பசிபிக் ரிங் ஃபயரு, ஹிமாலயாஸு, இங்கிலாந்து, டென்மார்க்கு, ரிவர் ஹவாங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு டெசர்ட்டு, நார்த் அமெரிக்கா, இந்தியன் ஓஷியனு,
ஆர் பார்த்தீங்கன்னா கங்கா டெல்டா, ஆஸ்திரேலியா, சைனா சிவிலைசேஷனு, ரெட் சி, ஏஷியா, ஆல்ஃபா ரேஞ்சஸ்ஸு, ஹாட் டெசர்ட்டு, ஆஃப்ரிக்கா இதெல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. எல்லா பிளேஸஸுமே வந்து மேப்பில் குறிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியாக நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.